நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போஹா மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல முறுமுறுவாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சுட்டு ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ட்ராவல் போகிறீங்கன்னா இது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படி இல்லைன்னா கெட் டுகெதர் பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ரெசிபி செய்யலாம். ஒரு பக்காவான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். நிறைய பேர் சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை கலர் திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் கலர் அவல் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த அவல் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ரெசிபிக்கு நல்ல திக்கான அவல் தான் எடுக்கணும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அதனால் செய்யும் போதே நம்ம அதிக குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 15 நாள் வரைக்கும் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, அவலில் கொஞ்சமாக தூசி இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அவளுடைய பார்ட்டிகிள்ஸே சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், ஜலிக்கும் போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, மாவு மாதிரி கீழே விழுகுது. இதே மாதிரி மீதற்கு எல்லா அவளும் நம்ம ஜலிச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மாவு மாதிரி இருக்க பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே அந்த எண்ணெயில் போய் அடியில் செட்டில் ஆயிரும். நல்ல டார்க் கலர்லேயும் ஆயிரும். அப்போ நம்ம அவல் பொரிக்கும் போது அந்த அவல் பொரிச்சதோடு அப்படியே எடுத்துக்கிட்டு வரும். அது பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் கொஞ்சம் கரிஞ்ச வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால் கட்டாயம் இந்த ஸ்டெப் பண்ணிடுங்க. இப்போ பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு உள்ளே இது மாதிரி சன்னி வச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பொருளாக பொரித்து எடுக்க அது ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பொரிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. முறுமுறுவாக வந்துட்ட பிறகு அப்படியே அந்த சன்னியை வெளியில் எடுத்துகிட்டு லேசாக எண்ணெயை தட்டிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கனாலும் எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இந்த கடலையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லேசாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பொரிய விட்டுட்டு எடுத்துருங்க. பொட்டுக்கடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம கடலை கொட்டி வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். இந்த பொட்டுக்கடலை சீக்கிரமே வறுபட்டுரும். அடுத்து அதே எண்ணெயில் அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கணும். முந்திரி பருப்பு பொன்னேரம் வந்துட்டதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடணும். முந்திரி பருப்பும் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். பாருங்கள், இப்போ கலர் லேசாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அதே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். பாதாமும் நல்லா வறுபட்ட பிறகு இதை வெளியில் எடுத்துகிட்டு அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடையே தான் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டுடைய வாசனை பிடிக்காதுன்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது போட்டு செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பூண்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வறுப்படாது. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா முறுமுறுவாக வந்துட்ட பிறகு இது கூட அரை கப் அளவுக்கு கிஷ்மிஷ் சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. கட்டாயம் இது சேர்த்துக்கோங்க. இது ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா காரசாரமாக அந்த மிக்சர் இருக்கும்போது இது நல்ல இனிப்பாக இருக்கும். அப்போ அதோட டேஸ்ட்டு சூப்பராக பேலன்ஸ் ஆகுது.
பாருங்கள், இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்துட்ட பிறகு இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூட அரை கப் அளவுக்கு பொடியாக ஸ்லைஸ் பண்ண தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. சேர்த்துட்டு நல்ல தேங்காய் மொறுமொறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வறுத்துட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இது ஒழுங்காக வறுப்படாமல் நம்ம சேர்த்துட்டோன்னா மிச்சர் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அவல், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு அவலை போட்டுருங்க. போட்டதும் அது எண்ணெயிலேருந்து நல்லா உப்பி மேலே எழும்பி வரும். அதோட கலர் நல்ல ஒரு ஒயிட்டிஷ் கலரில் மாறும். அந்த மாதிரி மாறிட்ட பிறகு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக அவல் போட்டு பொரிச்சு எடுத்து பாருங்கள். அப்போ நல்லா உடனே மேலே எழும்பி வருதுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் அவல். அதுக்கப்புறம் அது சாப்பிட்றக்கும் நல்லா இருக்காது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிட்டு நம்ம ஏற்கனவே கடலை பொட்டுக்கடலைலாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்துக்கே அவளையும் மாற்றிக்கோங்க. பாருங்கள், போட்டதும் பொரிஞ்சு வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி மீதற்கு எல்லா அவளும் வறுத்துக்கலாம். வறுத்துட்ட பிறகு ஃபைனலாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மிக்சருக்கு. இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்ட பிறகு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அவல் கூடவே சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் நான் வீட்டிலேயே அரைச்ச பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அவல் இருக்குல்ல, அது கூட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கீங்கன்னா நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா கூட நல்லா ஒட்டி வந்துடும். சாப்பிட்டு பாருங்கள். காரம் உப்பெல்லாம் பத்தலைன்னா மறுபடிக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சும் போது இருந்த சூடெல்லாம் இதில் இருக்கும்ல, அந்த சூடெல்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கிட்டு வந்த மிச்சர் மாதிரி ஒரு 15 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்ல ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட ரெசிபியாக செய்யலாம். ஈவன் தீபாவளிக்கு கூட நீங்கள் ஒரு கார ரெசிபியாக இது செஞ்சுக்கலாம். நல்ல ரிச்சாகவும் இருக்கும், வேலை செய்கிறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த மொறுமொறுவான போகா மிச்சர் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.